சொந்தமான ரோடு பார்க்கு இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் கடலுக்கு போயிட்டாங்க, எதுவும் பண்ணல. நான் போன மாதம் இந்த கோரிக்கை வச்சவொடனே கலெக்ட் பண்ணி இமீடியட்டாக ரோடும் நம்ம பார்க்கும் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு வார்டு மக்கள் சார்பாகவும் நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் ஆணையர் அவர்களுக்கும் பிஏ அவர்களுக்கும் எஸ்ஓ சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய அரசியல் தலையீடு இருந்தும் பக்காவாக இதை ரெடி பண்ணி இதை கிளீன் பண்ணி கொடுத்ததுக்காக வார்டு மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல டோல்கேட்லையும் சாலையில் ரோடு போட்டுருக்காங்க, அதுக்கும் நன்றி. போன வாட்டி இந்த தேட்டரில் வந்து மூலம் பழத்து பழக்கம் இருக்குன்னு ஆனால் போட்டு முடியலன்னு சொல்லுவாங்க. என்னுடைய வார்டில் சோழன் தெரு இருக்கு. சோழன் தெரு வந்து மோசமான நிலையில இருக்கு. நீங்களே வந்து ஒரு 2 முறை பார்வையிட்டு இருக்கீங்க. இந்த வாட்டி வந்து சோழன் தெரு சாங்ஷன் பண்ணும்போது எனக்கு அந்த ரெனியூவலான மினிமம் சர்வீஸ் சாங்ஷன் பண்ண வேண்டாம், ரோடாகவே சாங்ஷன் பண்ணி தரமான முறையில் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். மழைக்காலத்துக்கு முன்னதாகவே சோழன் தெருவை சீரமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுடைய வார்டு மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். இந்த நகராட்சிக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வார்டு 11 ஒரு புதிதாக ஒரு பார்க்கை உருவாக்குனீங்க. அந்த பார்க் இப்போ செம்மொழி பூங்காவை விட ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு என்னோட 11வது வார்டு என்பதை விட மொத்தம் 10 வார்டு மொத்தம் அதனால் பயனடைகிறாங்க. எனக்கு கூட பிபி போன வாரம் 180 இருந்ததுங்க தலைவர் அவர்களே. இப்போ நான் இந்த 16 நாளில் நடந்து 120 கிட்ட வந்துடுச்சு. அதுக்கு முக்கியமாக தலைவர் அவர்களுக்கு இந்த நகராட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலே எங்களோட வார்டில் சின்ன சின்ன குறைகள் தான். இந்த நாய் பண்ணி ரெகுலராக பேசுகிறேன். ஒரு கட்டத்தில் அது விட்டேன் தலைவர் அவர்கள். ஏன்னா அந்த குரங்குங்க ஒரு கட்டத்தில் நாங்களாம் சாப்பாடே போகிறதுலன்ட்டு பூண்டி காட்டுக்கு போயிடுச்சிங்க. அப்போ நம்மளுக்கு வேலை மிச்சமாயிடுச்சு. 2வது நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறேன்னு நம்மளோட எஸ்ஓ சொன்னாருங்க. இது வரைக்கும் எந்த நாய்க்கும் பண்ணல. நிறைய நாய்களும் நாங்கள் கேட்டோம், அது நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு சொல்லுது. அடுத்த முறை அடுத்த கூட்டத்துக்குள்ளே அந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு நாய்களுக்கு பண்ணணும். ஏன்னா நாய்ங்க இந்த குழந்தைங்களை விரட்டுது தலைவர் அவர்கள, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட நம்மளுடைய தமிழக முதல்வர் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக ஆட்சி செய்கிற, இந்த இந்தியாவிலே மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்கிற ஒரு தலைவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பாமக நிறுவனர் என்ன பண்ணுறன்னா, ஒருமில பேசி ஜாதி வெறியை தூண்டுற அளவுக்கு ஒருதலை பட்சமாக அவரை தனிப்பட்ட முறையில் அவரை தாக்கி இருக்கிறாரு. இந்த நேரத்தில் அதை நான் வன்மையாக கண்டித்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், அது மாதிரி ஒரு தலைவரும் சரி, ஒரு முதல்வரும் சரி, இந்த இந்தியாவுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். அது மாதிரி ஒரு தலைவரை பேசுறதுக்கு நகராட்சி கூட்டத்தின் மூலமாக நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து. டிராஃபிக் ஆகாம இருந்தது. ஆனால் வந்து கோயில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வழித்தடம் சொல்லிட்டு ஒரு வழித்தடத்தை போட்டிருக்காங்க. அந்த வழித்தடத்தால தான் அந்த வழித்தடத்தை அகற்றினாலே 2 பக்கமும் வாகனம் தான் கொடுக்கல, பணம் கொடுத்தாதான் வருமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ரொம்ப சின்ன பசங்க, ஏன்னா பள்ளிகள், அதாவது பாரதாசன், லட்சுமி ஸ்கூலு, வெங்கடேஸ்வரா பள்ளி பசங்க அதுதான் தலைவர் அவர்கள். மற்றபடி வாழ்வு எல்லாம் சிறப்பாக இருக்கிறார். கண்டிப்பாக அமௌண்ட் கொடுக்கறதுக்கு கலெக்டரேட்டுக்கு எழுதி அனுப்பிச்சாச்சு. பண்டு வர வர கொடுத்துக்கிட்டே இருக்கு. எத்தனை நகராட்சி மூலியமாக தான் கொடுப்போம். எப்பவுமே நமக்கு மாவட்ட ஆட்சியர் நம்ம கொடுப்பாங்க, நம்ம புரியுது பண்ணிக்கிட்டாங்க சார். ஒரு 15 வருஷமா அது கொடுத்துருக்கு. அந்த பணத்தை பெட்ரோல் பேங்க் பார்க், இந்த பார்க்கில் வந்து மண் ஓட்டாததுனால தண்ணி, மழை காலங்களில் தண்ணி வந்து நடப்பாதை எல்லாம் சுத்தமாக யூஸ் பண்ண முடியாத மாதிரி புல் அது எல்லாமே வளர்ந்துச்சு. மண் போட்டு அதை ஃபில் பண்ணலை. ஒன்று, அதை சரியான முறையில் பராமரிக்கணும். நகராட்சி நிர்வாகம் பராமரிக்கணும். அந்த ஃபண்டு வீணாக போகுது. நடப்பாதையும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அது வீணாகிட்டு இருக்கு. கொஞ்சம் தயவு செய்து அதை பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. ஒன்று, இன்னொன்று வந்து நம்மளுக்கு எலெக்ஷன் முன்னாடி வந்து ரோடு வச்சுங்க. அந்த ரோட்ல வந்து அந்த விடுபட்டது, ஏன்னா நம்மளுக்கு வந்ததே என் வார்டுக்கு வந்து ஒரு 2 ரோடு தான் வந்தது. அதுலேயே நம்மளுக்கு விடுபட்ட ரோடு நிற்கிது. அது போட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கொஞ்சம் சரி இல்லை
பழையதுலேயே நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கு, போடவே இல்லை. அதனால சரி சரி. தலைவர்களே வணக்கம். கொண்டமாபுரத்தில் வந்து பாலாச்சாக்கரை ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா மழை ஒரு 20 நிமிஷம் தொடர்ந்து மழை பெய்ஞ்சதுன்னா தண்ணி எல்லாமே வீட்டுக்கு ரிவர்ஸில் வருது. கிட்டத்தட்ட ஒரு 5 வீட்டுக்கு வந்துருச்சு. ஒரு 20 நிமிஷம் மழை பெஞ்சா அதை க்ளீன் பண்ண சொல்லி கூப்பிட்டுருக்கேன். 2-3 டைம் வந்தாங்க. தற்சமயம் என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி அது மழை நின்னாலேட்டுன்னு போயிடுது. ஆனால் மழை வந்து ஒரு 2 நாள் 3 நாள் பெய்ய ஆரம்பிச்சுன்னா அந்த தெருவில் இருக்க மொத்த வீட்டுக்கு தண்ணி ரிவர்ஸில் வர ஆரம்பிக்கும்.